Watch full episodes on Jio Hotstar. இந்த தடவை உங்க எல்லாருக்கும் நான் குழுன்னு இளநீ வாங்கி கொடுப்பேன்ப்பா. என்னப்பா இது? பாஸ், போலீஸ் ரொம்ப நேரமா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ ஹெட் குவார்ட்டர், சென்ட் பேக்கப் ப்ளீஸ். அவங்க பேக் வாட்டர் வழியா தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. நீ டென்ஷன் ஆகாத, அவங்கள நான் பாத்துக்கிறேன். பாஸ் பத்திரம், முன்னாடி ட்ரெயினிங் இருக்கு. மாமியாரே, கார் நம்ம பக்கமா வருது. ஓ நோ, ஒருவேளை நாம அவங்கள தடுத்து நிறுத்தலனா அவங்க இந்த நாட்டுல பெரிய கலவரத்தை உண்டாக்கிடுவாங்க. பாய் போலாம். சார், அவங்க யாரு, என்ன ஆச்சு? அவங்க பெரிய இன்டர்நேஷனல் குற்றவாளிங்க. எங்க ரிசர்ச் சென்டர்ல இருந்து அவங்க எல்லாரும் எப்படிப்பட்ட சீக்ரெட் வெப்பனை திருடிட்டு போயிருக்காங்கன்னா, எவ்வளவு பெரிய பில்டிங்கா இருந்தாலும் அத ஒரே செகண்ட்ல பார்ட்டிகல்ஸா மாற்றி அதை மாயமாக்க முடியும். அவங்களை இப்ப தடுத்தே ஆகணும். ஆனா இப்ப அவங்களை யாரு தடுத்து நிறுத்த போறாங்கன்னு தெரியலையே. ஐயோமா, பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவங்கள பிடிக்கிறதுக்கு எங்களோட சிங்கமே போதும். ஹலோ மோட்டு பத்லு, உடனே வாங்க, நம்ம ஊர் ஆபத்துல இருக்குது. அவங்க யாரு? பாட்டி ஸ்டாப் ஆயிடுச்சுடா. ஐயோமா, மோட்டோ பத்திரம் பாட்டு. எப்படி? வெரி குட் மோட்டோ. ஆனா எங்க போயிட்டாங்க? இப்போ என்ன ஆக போகுது? திரும்பி வந்துட்டாங்க மோட்டோ பத்திலே ஜோடி. ஓ, நாம அவங்க பின்னாடி போகலாம். அதோ இருக்காங்க மோட்டோ, சீக்கிரமா போ. பாபா கிட்டார், இப்ப நீங்க கிட்டார் வாசிக்கிறத நிறுத்திட்டு பின்னாடி பாரு. அவங்க நம்மள பின்னாடி துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா. அவங்கள நான் ஒரு செகண்ட்ல நிறுத்திடுவேன் கிட்டாரை வாசிச்சுட்டு. ஆனா அவ்வளவு அவசரம் என்ன இருக்கு? கொஞ்சம் சேஸ் பண்ணிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணலாம். மாமியாரே, அவங்க ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காங்கப்பா. அட, அவங்க நம்மள ரவுண்ட் ரவுண்டா சுத்த வச்சுக்கிட்டு இருக்காங்க மோட்டோ, விடக்கூடாது. விட மாட்டோம் நாடு. நம்ம போட்ட அந்த ஷிப்பு கிட்ட கொண்டு போ. இப்ப அவங்கள ஒரு வழி பண்றேன்.
அட மோட்டு பத்தலோட உயிர் ஆபத்துல இருக்குப்பா. இது வெறும் ட்ரெயிலர் தான். இப்ப பாருங்க நம்ம ஆட்டத்தை. பார்த்தோம் இவ்வளவு குறைவான நேரத்துல காரு பிளைட் மோடுக்கு போவாதுடா. மோட்டு இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? பார்த்தோம் நீ போயிடுறா சப்பாய். கவலைப்படாதரா. ஆனா அந்த குற்றவாளிகள் தப்பிக்க கூடாதுரா. பாத்துரும் மோட்டு நீ எங்க போய்கிட்டு இருக்க? வேதா, அம்மா கேளு. என்ன மோட்டு நில்லு, நான் வந்துகிட்டு இருக்கேன். மோட்டு மோட்டு என்னடா இது? இப்ப நம்ம பவர் என்னன்னு அவங்களுக்கு காட்டலாம். விட மாட்டோம்டா. சூப்பர் கலக்கிட்ட மோட்டு. இப்ப காரு காரம் இல்லப்பா, எலிப்பே ஆயிடுச்சுப்பா. எல்லாரும் இங்க வந்து லேண்ட் பண்ணிட்டு இருக்காங்களேப்பா. மாமியாரே வாடா பத்துரும். வா சூப்பர். பத்துரும். பார்த்து பத்துறா. ஏண்டா கருப்பா பூச்சி படுத்து கிடக்குற? இல்லையே. ஹலோ மோட்டு பட்டு சார், நான் ரிப்போர்ட்டர் டாலி. நான் உங்க ரெண்டு பேரோட மிகப்பெரிய ஃபேன். உங்க ரெண்டு பேரை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் உண்மையிலே பெரிய லெஜெண்ட்ஸ். நான் உங்க ரெண்டு பேரையும் ஒரு இன்டர்வியூ எடுக்கலாமா ப்ளீஸ்? ஒரே ஒரு இன்டர்வியூ தான். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப சொல்லுங்க மோட்டு சார், உங்களுக்கு பயமாவே இல்லையா? நீங்க எவ்வளவு பெரிய ஒரு அருமையான காரியத்தை செஞ்சீங்க. ஃப்ளையிங் கார் வச்சு காத்துல என்ன அருமையா வித்த காமிச்சீங்க. ஃப்ளேம்ஸ்க்கு நடுவுல என்ன அழகா என்ட்ரி கொடுத்தீங்க. இங்க பாருங்க, எனக்கும் பயத்துக்கும் கொஞ்சம் கூட தொடர்பே கிடையாது. அந்த குற்றவாளி எங்க? நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அந்த குற்றவாளியை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னு. அதோ இருக்காங்க கார்ல, கொஞ்சம் மயக்கத்துல இருக்காங்க சார். கார் எங்க இருக்குன்னு சொல்லு. என்னப்பா இது? பை பை. தேங்க் யூ. ஓ நோ, அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்க எல்லாரையும் நாம எப்படியாவது பிடிச்சாகணும். அவன் கொண்டு போற பேக்ல இருக்கிற பொருட்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான பொருட்கள். ஐடியா. அதுல ஒரு சின்ன பிஸ்டல் இருக்கு. அதுல 4 புல்லட்டும் இருக்கு. அந்த சின்ன பிஸ்டல் 4 புல்லட்டை வச்சு அவங்களால அப்படி என்னதான் பண்ண முடியும்? எனக்கு ஒண்ணுமே அவன் புரியல. பேக்ல கொண்டு போற ஒரே ஒரு புல்லட் எவ்வளவு பெரிய பில்டிங்கா இருந்தாலும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிரும். அப்புறம் அவங்கள்ட்ட 4 புல்லட்ஸ் இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், சீக்கிரமா போய் அவங்கள பிடிங்க. இல்லைன்னா நம்ம நாட்டு ஃபுல்லா அவங்க கலவரத்தை உண்டாக்கிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க சொல்றதை தான் நாம கேட்டு ஆகணும். அவங்க சொல்றதை கேட்டாகணுமா? ஆமா, போலீஸ் ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் குற்றவாளி டாக்டர் டேங்க பிடிச்சு மும்பை எலிபென்ட் கேவ்ஸ்ல அவரை ஒரு தனியா ஒரு ரூம்ல வச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க அவரை விடுவிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் என்ன மிரட்டி இருக்காங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள அவரை விடலைன்னா ஒண்ணா மாத்தி மாத்தி வெடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா அது பெருசா வெடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதோட வைப்ரேஷன் இந்த உலகம் ஃபுல்லா பரவுமா. அப்ப நாம அவங்கள பிடிச்சே ஆகணும் சார். வாடா பத்துலு, உடனே நம்ம போகலாம். நில்லுங்க. இது என்னோட பர்சனல் விசிட்டிங் கார்டு. ஏதாவது தெரிஞ்சா எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா கால் பண்றேன் சார். பத்துலு கிளம்பா. சார் மோட்டு சார், நானும் உங்க கூடவே வரேன். இத நான் கவர் ஸ்டோரியா போட விரும்புறேன். நோ நோ, அந்த இடத்துக்கெல்லாம் நிச்சயமா நீங்க எல்லாம் வர முடியாது, வரவும் கூடாது. உங்களால தான் அவங்க தப்பிச்சு போனாங்க. நீங்க நடுவுல வந்து எல்லாத்தையும் ஆட்டத்தை கெடுத்துட்டீங்க. என்னமா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களா? உங்களால அவங்க எஸ் ஆயிட்டாங்க. மாமியாரே அவங்கள விடக்கூடாதுப்பா. எப்படியாவது நாம அவங்கள பிடிச்சாகணும். வாங்க சீக்கிரம் வாங்க போலாம்.
பத்லு அந்த கார் இங்க தான்டா பழைய ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேனா பத்லு. ஐயோமா அங்க பாருங்க அவங்க காரு. வாங்க கீழே போலாம். அம்மா ஸ்டாப் இந்த நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். அம்மா லிங்கம் சார் இங்க வாங்க. அங்க பாருங்க ஒரு கார் நின்னுகிட்டு இருக்கு. அந்த டோர்லாம் ஓபன் ஆகியிருக்கு. அப்படியே அந்த பக்கம் திரும்பி பாருங்க. அவங்க இந்த காரை நிப்பாட்டிட்டு அப்படியே அங்க போய் அந்த ரன்வே மூலமா ஏதோ ஒரு சின்ன பிளைட்ல அவங்க எஸ் ஆகி போய் இருக்காங்க. டாக்டர் ஜட்கா உங்களோட சீக்ரெட் வெப்பன்ஸை வச்சு அவனுக்கு ரகசியமா எங்க போறானுங்களை ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? சீக்கிரம் பாட்டு. என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா மோட்டு, ஒருவேளை அவங்க ஏதாவது பிளைன்ல பறந்து போயிருந்தாங்கன்னா அப்ப நான் அந்த பிளைன்ல இருந்து வெளியே வர புகைய ட்ராக் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள என்னால ஃபாலோ பண்ண முடியும்பா. அட மொட்டு பத்துல என் உயிர் நண்பா அவங்க நார்த் சைடு டைரக்ஷன்ல போறாங்க. வாங்க அவங்கள ஃபாலோ பண்ணலாம்பா. நான் இப்பவே ஃபாலோ பண்ற பெரிய அண்ணே. இவன் ஒருத்தன் நேரம் காலம் தெரியாம வண்டி இருக்கும்போது ஒரு ஓடி வர்றான். வாடா அப்புறம் பாத்துக்கலாம். இங்க பாரு மோட்டோ, அவங்கள பிடிக்கிறது மட்டும் தான் நம்மளோட டார்கெட்டா இருக்குது. சிந்தனை பண்ணிட்டே அவசரப்பட்டு ஓடாத. இன்டர்நேஷனல் குற்றவாளி டேஞ்சரஸ் டி அரசாங்கத்துக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்காரு. 24 மணி நேரத்துக்குள்ள எங்க கூட்டாளி டாக்டர் டேங்கரை நீங்க ரிலீஸ் பண்ணி ஆகணும். கூடவே 100 கோடி ரூபாய். அப்புறம் வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஒரு பிளைட்டையும் தரணும். அப்படி இல்லனா ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு பிளாஸ்ட் ஆயிட்டே இருக்கும். உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. 23 மணி நேரம் மட்டும்தான் பாக்கி இருக்கு. அநேகமா இந்த ஆளுக்கு பிளாக்மெயில் பண்றதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல இருக்குப்பா. நான் நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்க இப்ப நம்ம டெல்லிக்குள்ள என்டர் ஆகிட்டு இருக்கோம். டாக்டர் ஜட்கா சார் பாருங்க. அட பத்துல என் உயிர் நண்பா அவங்க இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. சிக்னல் நம்ம பக்கத்துல தான்ப்பா எங்கேயோ தெரியுது. டேய் பத்லு நீ ரொம்ப நேரமா கார் ஓட்டுறடா. உனக்கு கொஞ்சம் கலப்பா இருக்கும். கொஞ்சம் தள்ளி உட்காரு. இப்ப நான் ஓட்டுறேன். கீழே கார் போய்கிட்டு இருக்கு. நிச்சயமா அது அவங்களா தான் இருக்கணும். அக்கம் பக்கத்துல வேற யாருமே காண நானும் மாட்டோம். பாக்குறேன் அவனுக்குள்ள அட மோட்டோ என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா முதல்ல ஸ்டேரிங்க பிடிப்பா. நானும் பார்க்கணும். மோட்டோ காரை என்ன இப்படி சுத்த விடுற? ஏதாவது பண்ணி ரெடியாக்கு. ஏன்டா இப்படி பண்ண? ஆமா. வந்திருக்க எல்லாரும் வந்திருக்க. மோட்டோ அங்க பாருடா. நீ பண்ண காரியத்தினால அந்த காரு ரொம்ப தூரம் நம்மளை விட்டு போயிடுச்சு. இப்ப நம்ம காரும் கொஞ்சம் பழுதாயிடுச்சு. இப்ப நம்ம போய் அந்த காரை ரோட்ல வச்சு தான் மடக்கி ஆகணும். வா அங்க போய் போட்டோ எடுக்கலாம். வா. என் உயிர் நண்பர்களே உடன்பிற சகோதரர்களே அவங்க இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கணும். வாங்க. மோட்டோ எல்லா இடத்துலயும் ஒழுங்கா தேடு. மாமியாரே என்ன ஆயுதமா ஆக்கிட்டானே பாயுவன். என்னப்பா நடந்துட்டு இருக்கு? யாராவது போலீஸ கூப்பிடுங்க. நீ வாமானுங்கிறது ஓடிடலாம். ஓடுங்க 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 ஓடுங்க. அந்த ஆளை பிடிங்க. சீக்கிரமா மோட்டோ பிடிங்க. சார், மோட்டோ சார். அட வா, என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ். நானும் இங்க இருக்கேன், நீங்களும் இங்க இருக்கீங்க.
கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க இவ்ளோ பயங்கரமான குற்றவாளியை பிடிச்சிருக்கீங்க. ப்ளீஸ் இப்படியே நில்லுங்க. ஒரே ஒரு போட்டோ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஒரு போட்டோ இப்படி, இன்னொன்னு இந்த மாதிரி. அவ்வளவுதான். இன்னொன்னு அவ்வளவுதான். தேங்க்யூ. பை பை. தேங்க்யூ குதுபினா. We will miss you. கிட்டார் வாசிச்சு. வேணாம் வேணாம் நில்லு. நீ எங்க நாட்டோட மிக பெருமைக்குரிய குத்திப்பினார அழிக்க முடியாது, அழிக்கவும் கூடாது. அது எங்க அடையாளம். நோ. அடே இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? குதிப்புனாருக்கு என்ன ஆச்சு? யாராவது போலீஸ கூப்பிடுங்க. என்னப்பா இது? வந்துரு. விட மாட்டேன், விட மாட்டேன். மோட்டோ பத்திரம். எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவ்வளவு தூரம் எப்படி வந்தீங்க? கிட்டார் வாசிச்சுக்கிட்ட. நான் கிட்டார வாசிச்சுக்கிட்டே வரல. எங்க டாக்டர் ஜட்கா இருக்காருல, அவர்கிட்ட ஒரு கேஜெட் இருக்கு. அத வச்சு உன்ன மாதிரி ஆளுது எங்க இருந்தாலும் அவங்கள ட்ராக் பண்ண முடியும். புரிஞ்சுக்க, அவரு ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டா. அப்படியா? ஒரு வாட்டி நானும் அந்த கேஜெட்டை பார்க்கலாமா? உனக்கு சந்தேகம் இருந்தா எடுத்து கொடுக்குறேன். நீயே பாரு, நல்லா பாரு, திருப்பி பாரு. ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க எப்படி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு நான் பாக்குறேன்டா. உங்களால என்ன என்னைக்கு பிடிக்க முடியாது. அப்புறம் உங்க குதிப்பினார் எப்பவுமே திரும்பி வர போறதில்ல. மோட்டோ சார், நீங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி. நீங்க அவரை புடிச்சிட்டீங்க. சார், உங்களை ஒரு சின்ன இன்டர்வியூ எடுக்கவா ப்ளீஸ்? கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருக்கியா? நீ வந்து எங்ககிட்ட வாயை கொடுத்து இந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுக்கிறது, அந்த குதிப்பினாரு இந்த மாதிரி உடஞ்சி இருக்காது, அவனும் எஸ்கேப் ஆகி ஓடி இருக்க மாட்டான். இதெல்லாம் உன்னாலதான். இப்பவே போயிடு. இனிமே எந்த ஊர்லயும் எந்த இடத்துலயும் உன்னை நான் பாத்திர கூடாது. சோலவா கூட என்ன புரியுதா? சாரி சாரி, இனிமேல் நான் உங்க கண்ணுல கூட பட மாட்டேன். சாரி. நான் மோட்டோ சாரோட ஃபேன், அதனால தான் நான் கவர் ஸ்டோரி போட ஆசைப்பட்டேன். சாரி. எதுக்காக நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ண? அந்த அப்பாவியை ஏன்டா அழ வச்ச? அடே மோட்டோ, முதல்ல இங்க இருந்து நீ கிளம்புறியா? நீ ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க. கிளம்பு. என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. இப்ப என்னப்பா பண்றது? டாக்டர் ஜட்காவோட கேஜெட்டை கூட அவன் உடைச்சிட்டானப்பா. ரொம்ப நல்லதா போச்சு. டாக்டர் ஜட்கா ஃப்ளையிங் மோட ஆன் பண்ணிட்டாரு. இப்ப நாம வேகமா போனாதான் அவங்கள பிடிக்க முடியும். ஐயோமா, அவங்க எங்க போனாங்கன்னு நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்க எங்க வெடிய வெடிக்க வைக்க போறாங்க தெரியல. ஆமா ஆமா, ஏன் அவர் அப்படி சொன்னாரு? அடுத்தவன் மாயமாக்கன எந்த பொருளையும் நாம ரெடி பண்ண முடியவே முடியாது. அப்புறம் அதை பார்க்க வர ஜனங்களுமா காணாம போயிடுவாங்க. இதுல ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்க மாட்டோம். அதை எப்படியாவது நம்ம யோசனை பண்ணி மீட்டு எடுக்கணும். என்ன புரியுதா? இது ஆண்டாண்டு காலமா இருக்க வேண்டிய ஒரு அடையாள சின்னம். அதை அப்படி பண்ணிட்டான். அதை திரும்ப கொண்டு வரதுக்கு யாராவது யோசனை பண்ணுங்க. 19 மணி நேரம் தான் இன்னும் பாக்கி இருக்கு. யோசிங்க, நல்லா யோசனை பண்ணுங்க. அதுலும் ஒருவேளை தில்லியில இருக்கிற தாஜ்மஹால் கிட்ட போயிருந்தா கூட அதையும் ஒண்ணு இல்லாம பண்ணிருப்பாட்டா இவன். தில்லியில இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால அது தப்பிச்சதுன்னு நினைக்கிறேன்டா. டெல்லியில வேற என்னெல்லாம் இருக்குடா பாத்துலும். எஸ் மோட்டோ, எஸ். தாஜ்மஹால் எந்த மாதிரி பில்டிங், அது இந்த மாதிரி ஒருவேளை பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் நம்ம ரெடி பண்ணவே முடியாது மோட்டோ, முடியாது. அப்புறம் அதை பார்க்க எல்லாரும் உலகத்துல இருந்து வராங்களே, அதெல்லாம் நின்னுடும். நாம உடனே அங்க போறோம், எல்லாத்தையுமே கரெக்ட் பண்றோம். என்ன மோட்டோ, நம்ம உடனே இப்ப ஆக்ராக்கு போறோம். டாக்டர் சுப்பிரமணிய சாருக்கு இந்த விஷயத்தை நம்ம சொல்றோம். அவர் வந்துருவாரு. பாபா கிட்டார் சார், நம்ம எதுக்கு ரோட்ல போயிட்டு இருக்கோம்? என்னன்னா அவங்க கார் பறக்கும். நம்ம கார் தூரத்துல போனாலும் அவங்க வானத்துல பறந்து வந்து நம்மள ஃபாலோ பண்ணுவாங்க. நாம இப்ப இந்த கார்ல போறத அவங்களால எப்பவுமே கண்டுபிடிக்க முடியாது. டாக்டர் டி, உங்களை மினிஸ்டர் சார் பார்க்க வந்திருக்காரு. $100 கோடி அப்புறம் ஒரு ஃபிளைட்டுக்கு நான் ஏற்பாடு முடிஞ்சுதா? பாரு டாக்டர் டேங்க்,
நீ என்ன செய்ய நினைச்சாலும் சரி, உன்னை இங்க இருந்து வெளியே அனுப்பவே முடியாது. நீ எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துறியோ உனக்கு அவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோ, அரசாங்கம் உன்னுடைய இந்த மிரட்டலுக்கெல்லாம் எப்போதுமே பயப்படாது. நல்லா புரிஞ்சுக்கோ. கேட்டதுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்ப குதிப்பினார் தான் காணாம போச்சு. போக போக என்னென்ன காணாம போகுதுன்னு பாருங்க. நீங்க மறுபடியும் இங்க வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் யாரா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் இல்லாம சந்திக்கவே மாட்டேன். இப்ப எனக்கு மண்டை சூடாயிருச்சு. சாரி, இப்ப நீங்க ஊந்துனீங்கன்னா இங்கேயே இவனுக்கு பாடத்தை கற்பிப்பேன். டேய் கொண்டேன், ஒன்ன மாதிரி இன்ஸ்பெக்டரை பார்த்தா என்னோட கார்ட்ஸ் கூட பயப்பட மாட்டாங்க. டாக்டர் டேங், அரசாங்கத்தையே கவுத்துருவேன், புரிஞ்சுதா? அது மட்டும் இல்ல, இன்னொரு அரசாங்கத்தையே உருவாக்கிடுவேன். ஒரு வேலை நீ குறி வைக்கணும்னா இங்க வை, இல்லனா நல்லபடியா வீட்டுக்கு போய் சேர்ந்துரு. நாங்க இங்க இருந்து கிளம்புறோம், நீ இங்கே இரு. பாய் பாய். தாஜ்மஹாலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஒருவேளை நம்ம பேசுனது எல்லாம் உண்மையா இருந்துட்டா நிச்சயமா அவன் இங்கதான் எங்கேயாவது சுத்தி இருக்கணும். நல்லா வாட்ச் பண்ணுங்க. பாருங்க, எல்லாரும் அந்தால கொஞ்சம் உற்று நோக்குங்க. அவன் டி-ஷர்ட்ல பாருங்க கிட்டார் இருக்கு. அவனால வாசிக்காம இருக்க முடியாது. கையில கிட்டார் இல்லன்னா என்ன, அதான் ட்ரெஸ்ல வரைஞ்சி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். விட மாட்டேன். நான் யாரையும் விட மாட்டேன் சார். அந்த கோட்ல கிட்டார் வரைஞ்சிருக்கானே, அவனை விட்டுறாதீங்க சார். அவன் என்னமோ வில்லங்க மாட்டதான் இங்க வந்திருக்கான். அவன் புது கெட்டப்ல வந்திருக்கான், அவனை பிடிங்க சார். இவங்க இங்கேயும் வந்துட்டாங்களா? அடே மொட்டை, இந்த மேட்டரை இவ்வளவு சத்தமா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப பாரு, எல்லாம் தலைக்கீழ ஆயிடுச்சு. உடனே ஒரு கால் பண்ணுங்க. சீக்கிரம் போலீஸை உள்ள அனுப்புங்க. தாஜ்மஹாலுக்கு ஆபத்து சார். பாபா கிட்டார் வச்சிருக்கிறவரே, ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். அம்மா தேங்காங்களா, ஸ்டாப். தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன செய்யணும்? சீக்கிரம் சொல்லுங்க சார். அவகிட்ட கன் இருக்கு. நீங்க அவனை போய் டார்கெட் பண்ணுங்க. அவனை எப்படியாவது எங்களுக்கு பிடிச்சு கொடுங்க. நீங்க கேட்டீங்களா? கன் இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணுங்க, ஒருத்தரையும் விடாதீங்க. என்னது இது? தேங்காய் பேசிக்கிட்டு இருக்கு. அங்க பாருங்க, அவங்க கிட்ட கன் இருக்கு. வாங்க. ஐயோபா, அது எங்க போச்சு? என்னோட 20 வருஷம் சர்வீஸ்ல சிஎம் சாரோட தேங்காய்லாம் போலீஸ் மேல விழுந்து நான் பார்த்துட்டே இல்லையாப்பா. ஒருவேளை அந்த தேங்காய் நம்மள அட்டாக் பண்ணிட போகுது. ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. ஹலோ டாலி, எப்படி இருக்கா? அந்த டாலி இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். மோட்டோ சார், நீங்க எங்க இருக்கீங்க? நான் தாஜ்மஹாலை சுத்தி பார்க்க வந்திருக்கேன். அப்படியா? அப்படின்னா நானும் மோட்டோ, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம இருக்கியா? ஹலோ மோட்டோ சார், நீங்க உண்மையிலே நல்ல மனசு படிச்ச ஒரு பெரிய மகான். நான் உங்களை பர்சனலா சந்திச்சு சாரி சொல்ல விரும்புறேன். ஹலோ. ஓ, போன் கட் ஆயிடுச்சு. என்ன பார்த்தலோ, கொஞ்ச நேரம் என்ன பேச விட்டுருக்கலாம்லடா. நீ அவ்வளவு அழ வச்சு அனுப்புன. பாவம், அந்த அப்பாவி ரொம்ப துக்கத்துல இருக்காடா. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. அடே மோட்டோ, கொஞ்ச நேரத்துக்கு இங்கே இரு. நாங்க போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு இப்பவே வந்துடுறோம். எல்லாரும் கொஞ்சம் நில்லுங்க. அப்படியே ஸ்ப்ரெட்டா எல்லா இடத்துலயும் தேடுங்க. சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நாங்க வேற ஒருத்தர் தேடி வந்தோம். ஓ, சாரி, மன்னிச்சிடுங்க. ஹலோ. அட, மோட்டோ சார் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? மோட்டோ சார் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு தெரியலையே. நான் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். கடவுளே,
இப்ப இந்த தாஜ்மஹாலும் மாயமாயிடும். அட இருந்தாலும் எப்படி வந்தாங்க? மோட்டு சார் ஒரே ஒரு தடவை போன் எடுத்தா போதும். மோட்டு சார், உங்களை யார் இந்த மாதிரி பண்ணது? இருங்க. மோட்டு சார், நீங்க எவ்வளவு நல்ல மனுஷன். உங்க மனசு ரொம்ப சுத்தமானது. உங்க கண்ணுல இன்னசென்ஸ் இருக்கு. நீங்க குற்றவாளி கிட்ட போய் குற்றம் செய்யாதன்னு சொன்னா அவர் கண்டிப்பா நிறுத்திடுவாரு. அந்த அளவுக்கு நீங்க நல்லவரு. நிஜமாவா? எங்க யாராவது அந்த ஆளை தடுத்து நிறுத்துங்க. நான் இதோ வந்துடுறேன். எங்க ஊர் அடையாள தேட அழிக்க பாக்குறேன். இப்ப நான் உங்களை சும்மா விட போறதில்லை. எனக்கு உன்ன மாதிரி ஆளுங்களை ஒரு வழி பண்றதுக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுப்பா. எல்லாரும் ஓடுங்கப்பா. மோட்டு சார், சாரி. என்னாலதான் அந்த குற்றவாளி தப்பிச்சு போயிட்டான். வெரி சாரி. என்ன சாரி பூரி என்னகிட்ட எப்ப பார்த்தாலும் கூப்பிடலனா கூட வந்து நின்னுக்கிட்டு ஏதாவது குழப்பம் பண்ணி விட்டுறேன். நீ யாரு? நான் ஒரு ரிப்போர்ட்டர். அப்புறம் இந்த ஸ்டோரியை நான் கவர் பண்ண விரும்புறேன். அதனாலதான் உங்க 2 பேரையும் இவ்ளோ தூரம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வயசான அம்மா அப்பா இருக்காங்க. ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஒரு தம்பி இருக்கான், அவனை நான் படிக்க வைக்கணும். ஒருவேளை இந்த கவர் ஸ்டோரி நான் போடலைன்னா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. பாத்துலோ இவளையும் கூட கூட்டிட்டு போலாடா. இவ படுற வேதனையை என்னால பார்க்க முடியல, சகிக்க முடியலடா. பாத்துலோ, அடே மோட்டோ, நீ யாரு வேதனைப்பட்டாலும் உன்னால தாங்க முடியலன்னு சொல்லி ஆரம்பிச்சிடுறேன் உன் வேலையை. இங்க பாருமா, கடைசியா உன்னை வான் பண்றேன். இன்னொரு தடவை இந்த ஏரியாவுல உன்னை நான் பார்க்கவே கூடாது. தேங்க்யூ சார், நீங்க தாஜ்மஹாலை காப்பாத்திட்டீங்க. போலீஸ் ஃபோர்ஸ் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. சீக்கிரமாவே அவரை பிடிச்சிருவாங்க. டோன்ட் வரி. மோட்டு பட்லுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தாஜ்மஹால பெரிய அட்டாக்ல இருந்து காப்பாத்தி இருக்காங்க. இந்த நாடு அவங்களுக்கு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கு. பாபா கிட்டார் இன்னும் போலீஸ் கையில பிடிபடல. பாபா கிட்டார பிடிக்கிறதுக்கு போலீஸ் எல்லா இடத்துலயும் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. மோட்டு பட்லு இந்த மாதிரி பண்ணதுனால டேஞ்சரஸ் டி ரொம்பவே கோவப்பட்டு ஒரு வீடியோ அனுப்பி இருக்காரு. மக்களின் பார்வைக்காக இதோ அந்த வீடியோ. உங்களால அதை எப்படி காப்பாற்ற முடியும்? இன்னும் எத்தனை நாள் காப்பாற்ற முடியும்? மோட்டோ பட்லு, உங்களால எங்களை தடுக்கவே முடியாது. சீக்கிரமா டாக்டர் டேங்கை ரிலீஸ் பண்ணி 100 கோடி ரூபாய் அப்புறம் பிளேனை ரெடி பண்ணலனா அப்புறம் நாளைக்கு எப்படிப்பட்ட வெடி வெடிக்குன்னா இந்த உலகமே ஆடி போயிடும். 14 ஹவர்ஸ் தான் பாக்கி இருக்கு உங்களுக்கு. அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு நாளைக்கு வரைக்கும் தான் டைம் இருக்கு. ஏதாவது யோசிக்கணுமே. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவர் எங்கெல்லாம் வெடி வைக்க போறாருங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் மோட்டோ. ஆனா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம கிட்ட தான் எந்த குழுவுமே இல்லையே. நாளைக்கு 20 கண்ட்ரீஸோட லீடர்ஸ் மும்பை கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கு சீக்ரெட் வெப்பன்ஸோட பிரசன்டேஷனை நான் கொடுக்கணும். இப்போ என்னால அவங்க முகத்துல நான் எப்படி முழிக்க போறேன்னு தெரியல. அச்சோ, பெரிய பெரிய லீடர்லாம் மும்பைக்கு வந்துகிட்டு இருக்காங்களா? எஸ் எஸ் எஸ், மும்பை கேட்வே ஆஃப் இந்தியா பக்கத்துல உலகத்துல இருக்கிற எல்லா தலைவர்களும் வந்து ஒரு பெரிய மீட்டிங்ல கலந்துக்க போறாங்க. இந்த நேரத்துல நம்ம வீர தீர செயலெல்லாம் அவங்களுக்கு எடுத்து காட்டி பெரிய அவார்டு எல்லாம் வாங்கிடணும் மோட்டோ. அடே பாத்துலோ, நீ சொல்றதெல்லாம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்னென்னமோ வித்தியாசமா நடக்கட்டும். அவரால மும்பைக்கு போய் சேர முடியாது. ஏர்போர்ட்ல இருந்தே ஃபுல் செக்யூரிட்டி எல்லாம் வச்சிருக்காங்க. ஏதாவது பிரைவேட் பிளேன் பறந்தா கூட அவங்கள ஏர்போர்ட்ஸ் பிடிச்சிருவாங்க. அவரு ட்ரெயின்ல கூட போக முடியும். இப்போதைக்கு ஒரு பெரிய சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் விட்டுருக்காங்க. ஆக்ராவில இருந்து மும்பை வரைக்கும் ஒரு ராத்திரி பூரா போய் சேர்ந்துருவாது. இப்ப அந்த ட்ரெயின் ஆன் தி வேல தான் இருக்கும். இங்க பாருங்க சார், மும்பை போலீஸ் கிட்ட அலர்ட் பண்ணிட்டு நீங்க ஏதாவது பிளைட்டை பிடிச்சி அங்க இமிடியேட்டா போயிருங்க. ஆனா இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நாம எல்லாம் ஒரு வேலையை பண்ணிட்டு தான் போகணும். நாம எல்லாரும் டாக்டர் ஜெட்கா சாரோட பிளையிங் கார்ல இமிடியேட்டா போகலாம். எங்கெங்க பேசணுமோ எல்லா இடத்துலயும் பேசிட்டு இமிடியேட்டா இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து ஆகணும். பாப்பா,
இனி இதுதான் உன்னோட வீடு. வாழ்க்கை பூரா இனி நீ இங்கதான் இருந்தாகணும். சீக்கிரமா எனக்கு சாப்பிடுற வாய்ப்பை கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமோ என்னவோ தெரியல சார். சீக்கிரம் வாங்க, பசிக்குது. எதுக்கு நீ இவ்வளவுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க? இந்த ஜெயில பார்த்தா உன்னால இங்க இருந்து தப்பிச்சு வெளியே போக முடியும்னு தோணுதா? ஒருவேளை இந்த செவுத்தை உடைச்சாலும் உன்னால இந்த ஐலாண்டை விட்டு எப்படி வெளியே போக முடியும்? இது வரைக்கும் 24 மணி நேரத்துக்கு மேல எந்த ஜெயிலையுமே இருந்ததில்ல ஜென்டில்மேன். அப்படி இருக்கணும்னு நினைச்சா என்னோட விருப்பம் இருந்தா தான் இருப்பேன். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் அந்த ஜெயில இருந்தா தான் இருப்பேன். இல்லனா தப்பிச்சு எஸ் ஆயிடுவேன் பிரதர். என்ன பிடிக்கலனா தப்பிச்சு போயிடுவியா? அது எப்படி தப்பிச்சு போவ? நான் உனக்கு எதுக்கு சொல்லணும்? ஒருவேளை என்னையும் உன் கூட வெளியே தப்பிக்க வச்சுனா அப்ப நான் உனக்கு 100 கோடி ரூபாய் தருவேன். என்ன 100 crore 100 கோடி தருவியா? ஐடியா நல்லா தான் இருக்கு. ஒருவேளை இங்க இருந்து நீ தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் நீ பேசுறபடி 100 கோடி தராம விட்டுட்டா நான் உன்னை எங்க வந்து தேடுறதுடா? சாரி, நான் பண்ற பிசினஸ் வேணா நேர்மை இல்லாம இருக்கலாம், ஆனா நான் நேர்மையா தான் செய்வேன். சொல்லு, சம்மதமா? சம்மதம். அட, இது என்னது? இன்னைக்கு இங்க மும்பை கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு 20 கண்ட்ரீஸோட லீடர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எதிரில் நம்ம வேர்ல்டு ஃபேமஸ் சயின்டிஸ்ட் டாக்டர் சுப்பு வெப்பனோட பிரசன்டேஷன் பண்ண போறாரு. நான் உள்நாடு மற்றும் வெளிநாட்டில இருந்து வந்திருக்க எல்லா லீடர்ஸையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த வாட்டி உங்களால என்ன தடுக்கவே முடியாது. எல்லாத்தையும் அழிச்சிடுவேன். கிட்டார வாசிச்சுக்கிட்டு. சீக்கிரம் வா. கைதிங்க தப்பிச்சு போறாங்க பாருங்க. எல்லாத்தையும் அலர்ட் பண்ணுங்க. நில்லுங்க. நீங்க 2 பேரும் நில்லுங்க. ஒழுங்கு மரியாதை உங்க கையை தூக்குங்க. என்னையே தூக்குற? வாங்க போகலாம். வாவ், நாட் பேட். அது சரி, நீ எப்படி இவ்வளவு உயரமா குதிச்ச? இதுதான் டாக்டர் ஜட்காவோட கேஜெட் கள்ளக்கால். அட, எனக்கும் சொல்லுப்பா. எங்கடா? இந்தடா, உங்க ஆளுகளுக்கு கால் பண்ணி சொல்லு. நீ விடுதலை ஆயிட்டதா சொல்லு சீக்கிரம். பாருங்க, உங்களை பிடிங்க. அலர்ட் பண்ணுங்க. நில்லுங்க. இன்னும் 1 மணி நேரம் தான் பாக்கி இருக்கு. மோட்டுக்கிட்ட இருந்து எந்த போனும் வரல. பாபா கிட்டாரையும் ஆளை காணுமே. என்ன சார் பண்றது? இப்ப ஏதாவது யோசனை பண்ணணுமே. மோட்டுவோட டிராக்கர். அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, மோட்டோ எப்படி தெரியணும்னு எனக்கு தெரியும்ப்பா. இத பாருங்க, இந்த ரெட் டாட் பிளிங்க் ஆகிட்டு இருக்குல்ல, இதான்ப்பா மோட்டோவோட லொகேஷன். பாருங்கப்பா. இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் பாக்கி இருக்கு. நில்லுங்க. நில்லுங்க. டாக்டர் டேங்க் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாரு. என்ன? எப்ப? எப்படி? அவர் இதெல்லாம் எதுவுமே சொல்லல. இப்ப இங்க வந்துருவாரு பாருங்க. இப்ப ஃபயர் பண்ணாத. அவர் தான் தப்பிச்சிட்டாருல.
அப்புறம் இந்த உலகத்தை பூரா அவருக்கு எதிரியாக்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. எஸ், நம்ம பிளான் படி டாக்டர் டாங்க வந்து ஜெயில இருந்து தப்பிக்க வச்சு பெரிய பாம் பிளாஸ்ட் வந்து நம்ம மோட்டை தடுத்து நிறுத்திட்டான். இப்ப கூட அந்த கன் அவர்கிட்ட தான் இருக்கு. இப்போதைக்கு மோட்டை இங்க வந்தாலே போதும். மோட்டு இங்கதான்ப்பா எங்கேயோ பக்கத்துல இருக்கோம். மோட்டு நீ எங்கப்பா இருக்க? அதோ இருக்காங்க என் ஆளுங்க, சீக்கிரம் போங்க. உயிர் மேல ஆசை இருந்தனா குதிச்சு அதோ இருக்க பாரு மோட்டோ. டாக்டர் டங்கர், நீங்க இப்ப தப்பிச்சிட்டீங்க. இப்போ உங்க கதை முடிஞ்சது. எங்க தகவல் கொடுமை எல்லா இடத்துக்கும் சரியா போய்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல 10 போலீஸ் படையோட இங்க வரத்தான் போறோம். உங்க தூக்கத்தான் போறோம். உங்களை நான் என்ன பண்றது? நீங்க எல்லா இடத்துக்குமே வந்துடுறீங்க. அடே மோட்டு 10 தூக்கி அடிக்கிறது கஷ்டமான காரியம் இல்ல, உன்ன மாதிரி ஆளுக்கு முடியாத காரியம். இத நீ ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன்டா. நாங்க குதிப்பினார என்ன பண்ணணும் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அட, நீ எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க? நீ அழிச்ச அந்த பினார நாங்க புதுசா கட்டி கொடுத்துட்டோம்டா. எப்படி? டாக்டர் ஜட்கா சார், அந்த பார்ட்டிகல்ஸ் நிச்சயமா நம்ம மோட்டோவோட துணியில ஒட்டிட்டு இருந்திருக்கணும். உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கா? மோட்டோ அதை தடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, அப்ப குதிப்பினார ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம்ப்பா. அட மோட்டு, ஒரு நிமிஷம் இந்த பக்கம் நில்லுப்பா. இந்த வேலை இப்ப முடிஞ்சிரும்பா. ஆனா உங்க கதெல்லாம் எப்பவோ முடிஞ்சிருக்கட்டா. ஒருவேளை அந்த டாலி அப்பாவி அப்புறாணி என்கிட்ட வராம இருந்திருந்தா, அந்த அப்பாவி பொண்ணாலதான் இந்த பாபா கிட்ட என்கிட்ட இருந்து ரொம்ப நேரம் தப்பிச்சிருந்தா. ஓஹோ, அப்பாவி அப்ராணி டாலி, நீதான் பெரிய அப்ராணி மோட்டோ. பத்துலுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா உனக்கு தான் இங்க என்ன நடக்குதுன்றது புரியல. டாலி இங்க கூட வந்து சேர்ந்துட்டான். பாக்குறியா? பாரு. இதோ இது நான் தான், டேஞ்சரஸ் டாலி, டேஞ்சரஸ் டி. நீயா? நீ தான் அந்த டேஞ்சரஸ் டியா? நீங்க பாபாவை பின்தொடர்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் உங்க கூடவே இருந்தேன். ஏன்னா இவரை காப்பாத்தணுங்கிறதுக்காக. என்ன? இப்ப என்னோட பஞ்ச பாரு. இங்க பாரு டாலி, நான் பெண்கள் மேல கைய வைக்கிறது கிடையாது. நீ ஓரமா உட்கார்ந்து சண்டைய வேடிக்கை மட்டும் பாரு. நான் டேஞ்சரஸ் டி, டேஞ்சரஸ் டி. என்ன இருந்தாலும் நீ ஒரு பொட்ட புள்ள. மைண்ட் இட். இவனை சுத்தி வளைங்க. வாங்க. ஒருவேளை நீ கைய தூக்குன, அங்க இருக்க எல்லா லீடர்ஸையும் அழிச்சிருவேன். வேணாம் வேணாம் வேணாம், அவங்கள ஒன்னும் செஞ்சிடாத ப்ளீஸ் ப்ளீஸ். வேணாம், நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். உன்னை நான் விட்டுடுறேன். நட்புனா என்ன தெரியுமா? சூரியனா என்ன தெரியுமா? கண்ணை கொடுங்க கலியவர்தன். அட இவன் யாரு? இது எப்படி இருக்கு? மோட்டோ, நீ சேஃபா தானே இருக்க? உனக்கு ஒண்ணு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் மோட்டோ. நீ வந்துட்டேல்ல பத்துலு, இனிமே எனக்கு ஒண்ணுமே ஆகாதுடா. ஒரு வாட்டி இவங்களுக்கு மோட்டு பத்துலோட பவர் என்னன்னு நம்ம காட்டியே ஆகணும்டா பத்துலு.
இன்னொருத்தரை பத்தி சொல்லாம விட்டுட்டா. இவங்க தான் டேஞ்சர் டயாபிளுக்கு டாலி பாவி அப்புறம். ஹாய் பட்லு சார். இருக்கட்டும் ஆரம்பத்துல இருந்தே உன் மேல எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. இங்க பாரு டாலி, ஒழுங்கா சொல்ற கேட்டுக்க. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன், பெண்கள் மேல நான் கைய வைக்க மாட்டேன்னு. அதையும் மீறி நீ என்ன அடிச்சா கூட சரி, நான் உன் மேல கைய வைக்க மாட்டேன். இங்க பாரு டாலி, நீ என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க? நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்ல டாலி. இன்னொரு முறை நீ என் மேல கை வச்சு ட்ரை பண்ணி பாரு. ஏப்ரல் ஃபூல், ஏமாந்த ஃபூல் ஆக்கிட்டா. இந்த வாங்கிக்கோ. என்ன ரெண்டு வில்லன ஒண்ணாயிட்டாங்க? டேய், என் நண்பன் மேலே கை வைக்க பாக்குறீங்க? சேத்தடி மோட்டோ. என்னோட மண்டை சூடாயிருச்சு. இப்ப நீங்க ஜெயிலுக்கு வாங்க. அங்க உங்களுக்கு நான் எப்படிப்பட்ட பாடத்தை கற்பிக்கிறேனோ வாழ்க்கையில மறக்கவே முடியாது. கடைசியில நீங்க எல்லாரையுமே பிடிச்சிட்டீங்க, அதுவும் மித்த இருந்த 3 ரவுடிங்களையும் சேர்த்து. சோ இதோட இந்த மீட்டிங் முடிவடைந்தது. தேங்க்யூ டாக்டர் ஜெட்கா, தேங்க்யூ மோட்டோ பத்லு. இந்த நாட்டுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கீங்க. நான் இந்த நாட்டோட பிரசிடென்ட் கிட்ட பேசுறேன். உங்களுக்கு இந்த நாட்டோட மிக சிறந்த அவார்டை கொடுத்து உங்களை கௌரவப்படுத்தணும்னு. சார், நாங்க 24 மணி நேரமா ஓடி 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 ஓடிக்கிட்டே இருந்தோம் சார். அடுத்து என்ன சார், வாங்க ஏதாவது ஒரு நல்ல கடையா போய் சுட சுட ஆவி பறக்க சமோசா சாப்பிடலாம் சார். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.